Welcome back to Magic Class. So in the video நம்ம பார்க்க போகிறது Standard 8 Science Unit number 18 Organization of Life and இதில் வந்து last part 3 video நம்ம பார்க்க போகிறோம். So part 3 வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா psychological processes. So அதில் வந்து பார்த்தீங்கன்னா homeostasis, diffusion, osmosis, osmoregulation, cellular respiration and metabolism. So இது எல்லாமே நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். So before going on to your textbook, I'll just explain you with a small flow chart, okay? Psychological process. The way in which biomolecules, cells, tissues, organs and organ system work together to accomplish the complex goal of sustaining life is called the psychological process. இதுதான் உங்க bookல கொடுத்திருக்க definition. Psychological processனா என்ன? நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸும் சரி டிஷ்யூஸும் சரி ஆர்கன் சிஸ்டம் இது எல்லாமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணி அந்த லைஃப்பை சஸ்டெயின்னா அந்த லைஃப்பை வாழறதுக்கான எல்லா தேவைகளையும் அங்கே இருக்கிற செல்ஸு ஆர்கன்ஸு பயோமாலிக்யூல்ஸ் இது எல்லாமே தே ஒர்க் டுகெதர் டு அக்காம்ப்ளிஷ் த கோல் ஆஃப் சஸ்டெய்னிங் லைஃப் இதுதான் நம்ம சைக்காலஜிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டாட்டிஸ் அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். பிஃபோர் கோயிங் ஆன் டு யுவர் டெக்ஸ்ட் புக் ஹோமியோஸ்டாட்டிஸ் அதுனா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ ஸ்மால் எக்ஸாம்பிள். ஹோமியோஸ்டாட்டிஸை ஒரு வேர்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நம்ம பாடியோட மெயின்டெனன்ஸை வந்து எல்லாமே கரெக்டாக நடக்குதா இல்லையா அதோட கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்வாயர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹோமியோஸ்டாட்டிஸ்ன்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாட் பர்னட் இந்த இயர் 1865. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் சி 2 examples I have given you. Let's take human being as an example. ஸோ ஹியூமன் பீயிங் எல்லாமே warm blooded animals தான். ஓகே, இப்போ நமக்கு உடம்பு ரொம்ப நல்லா இருக்குது, பாடி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சடனாக என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃபீவர் வந்துடுது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரைஸ் ஆகிட்டே போயிடும். அப்போ நம்மளை சரி பண்ணுறதுக்காக என்ன நடக்குது, உள்ளே இன்டர்னலி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்வெட் ஆகும். நம்ம அம்மாலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபீவர் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வெட்டிங்னா வேர்க்கணும். வேர்த்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் எல்லாம் என்வாயர்மெண்ட்டில் இவாப்ரேட் ஆகி நார்மல் டெம்பரேச்சருக்கு திரும்ப வந்துடும். ஸோ பாடி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். இன்னொரு டைம் என்ன ஆகுது, பாடி டெம்பரேச்சர் ரொம்ப லோவாகிடுது, கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு லோ ஆகிடுது. அப்போ என்ன ஆகும், அந்த நேரத்தில் நமக்கு ஸ்வெட் வராது, ஆனால் அந்த நேரத்தில் ஷிவரிங் நடக்கும். ஷிவரிங் ஏன் தெரியுமா நடக்குது, இந்த மஸ்குலர் மூவ்மெண்ட்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ரேஸ் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸ் ஆகி கடைசியாக நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடுது. ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமியோஸ்டாட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாடி டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்க டெம்பரேச்சர் ரேஸ் ஆகிடுச்சு, ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன ஆகும், வேர்த்து விட்டு ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் திரும்பவும் நார்மல் ஆகும். ஒருவேளை லோவர் டெம்பரேச்சராக இருக்குது அப்படின்னா ஸ்வெட் வராது, அந்த நேரத்தில் ஷிவரிங் நடக்கும். அப்போ ஷிவரிங் நடக்கும்போது என்ன ஆகும், கை கால்லாம் உதற ஆரம்பிக்கும், மஸ்குலர் மூவ்மெண்ட் நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் நம்ம பாடி டெம்பரேச்சர் நார்மலுக்கு வந்துடும். திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமியோஸ்டாட்டிஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். another example I'll give you. ஸோ blood glucose. சார் நமக்கு எல்லாருக்குமே வந்து சுகர் லெவல் ஒன்று இருக்கும்ல, பிளட்லேயே ஒரு குளுக்கோஸ் லெவல் இருக்கும், அது எல்லாருக்குமே நார்மலாக தான் இருக்கும். ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸோட லெவல் ரொம்ப அதிகமாகிடும். அந்த சமயம் என்ன ஆகும், அந்த குளுக்கோஸ் லெவல் நார்மல் ஆக்கிறதுக்கு என்ன ஆகும்னா இன்சுலின் ஆட்டோமேட்டிக்காக பாடியில் சுரக்க ஆரம்பிச்சிடும். செக்ரிட் ஆனால் குளுக்கோஸ் லெவல் ரைஸ் ஆன குளுக்கோஸ் லெவல் கம்மியாகி நார்மல் டெம்பரேச்சருக்கு நார்மல் குளுக்கோஸ் லெவலுக்கு வந்துடும். அதுவே இன்னொரு ட்ராக்ல என்ன நடக்குது, குளுக்கோஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அந்த டைமில் என்ன ஆகும், குளுக்கோஜன் ஹார்மோன் வந்து செக்ரிட் ஆகும். செக்ரிட் ஆகி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் நம்ம பாடிக்கு நார்மல் blood glucose லெவல் வந்துடும். ஸோ தீஸ் 2 ஆர் வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹோமியோஸ்டாட்டிஸ். இதுவே உங்கள் புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹியூமன் பயாலஜிக்கல் சிஸ்டம் where the self-regulating process tends to maintain the balance for survival. ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட், ஒரு சர்வைவல் ஸ்டேட்டு நம்ம உடம்பை வந்து எடுத்துகிட்டு வரதுக்காக நம்ம உடம்புல எந்த பிரச்சனை வரும்போது அது திரும்பவும் ரீகெயின் பண்ணி திரும்பவும் லைஃப்பை சஸ்டெயின் பண்ணுறதுக்காக வர இந்த ப்ராசஸை தான்
homeostasis நம்ம சொல்லுவோம். Now we'll go on to your textbook. Okay, homeostasis நான் சொன்ன மாதிரி it is the property of human biological system where the self-regulating process tends to maintain the balance for survival. So இது நான் என்னன்றதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது, the regulation takes place in a defined internal environment. Internal environment நம்ம உடம்புக்குள்ளே வந்து அந்த மெயின்டெனன்ஸு நடந்துருது. Mammals are capable of maintaining constant body temperature despite the changes in the external temperature. So mammals-லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, animals-லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் இருக்க டெம்பரேச்சர் என்னவா மாறினாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக இன்டர்னலி அந்த சேஞ்சஸ் நடக்கும். Behavioral and psychological responses are the two important regulating mechanisms that maintain the stability of homeostasis. ஸோ இந்த ஹோமியோஸ்டாட்டிஸோட ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஹேவியர் அண்ட் சைக்காலஜிக்கல் ரெஸ்பான்சஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். In simple terms, it could be referred as a balance in a system to maintain a stable internal environment. உள்ளே ஒரு இன்டர்னல் என்வாயர்மெண்ட், அதாவது நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த மாற்றங்கள் நடக்குது. இஃப் தி ஹோமியோஸ்டாட்டிஸ் ரெகுலேட் சக்ஸஸ்ஃபுல்லி, இந்த ஹோமியோஸ்டாட்டிஸ் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுன்னா லைஃப் வந்து கண்டினியூ ஆகும். ஒரு வேலை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு இறப்பு நடக்கும். ஓகே, ஆல் த ப்ராசஸ் ஆஃப் இன்டிகிரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மீடியேட்டட் பை நர்வஸ் அண்ட் ஹார்மோனல் சிஸ்டம். ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து எந்த இடத்துல முக்கியமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நர்வஸ் அண்ட் ஹார்மோனல் சிஸ்டமில். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர், கிட்னி, பிரெயின், ஆட்டோமேட்டிக் நர்வ் சிஸ்டம் அண்ட் என்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே ஹெல்ப்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஹோமியோஸ்டாட்டிஸ். நெக்ஸ்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி ஃப்ளூயிட் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளில் சொன்னேன். எப்படி வந்து இந்த பாடி டெம்பரேச்சர் லோவர் ஆனாலும் சரி ரைஸ் ஆனாலும் சரி. அண்ட் செகண்ட் பேராகிராஃப் அதே போல் குளுக்கோஸ் லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வாட் ஹஸ் கிவன் இஸ் அ ஃப்ளோ சார்ட். இதை நீங்கள் உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் போட்டு நீங்கள் எழுதி பார்க்கலாம். Next is diffusion. What is diffusion? Diffusion is the movement of particle from an area of high concentration to lower concentration. So என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகும். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஏரியாவிலேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் ஏரியாவுக்கு மூவ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக தான். தி ஓவரால் எஃபெக்ட் இஸ் டு ஈக்குவலைஸ் கான்சன்ட்ரேஷன். அந்த மொத்த மீடியத்தில் இருக்கிற எல்லா எஃபெக்ட்டுமே வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்குதா அப்படிங்கிறத மாற்றுறதுக்காக வருது தான் இந்த டிஃப்யூஷன். எக்ஸாம்பிள் ஆஃப் டிஃப்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஃப்யூம் ஃபில்லிங் அ ஹோல் ரூம். பர்ஃப்யூம் வந்து நீங்கள் உங்கள் சட்டை மேலே தான் அடிப்பீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக அந்த பர்ஃப்யூம் வந்து ஸ்மெல் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் டிஃப்யூஷன். One of the simplest demonstration of diffusion is adding a drop of ink to water. So, இங்கே for example கொடுத்திருக்காங்க பாருங்க. They have given you two blocks before diffusion and after diffusion. First என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் பிளாக்ல வந்து இந்த ரெட்டாக இருக்குல்ல அதை வந்து நீங்கள் வந்து இங்க்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ராப் ஆஃப் இங்க்கை வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே ஊற்றுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல தான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் டிஃப்யூஷன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் கூட ஃபுல்லாக அந்த ரெட்டு பாருங்கள், ரெட்டு வந்து ப்ளூவோட மிக்ஸ் ஆகிடுது இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் டிஃப்யூஷன். வாட் வில் ஹேப்பன் வென் அன் இன்சென்ஸ் ஸ்டிக் இஸ் லிட் அப் இன் அ ரூம்? ஹவ் டு யூ ஃபீல்? இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ்னால் வந்துட்டு இந்த கொசுவத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்டிக்ஸ்லாம் இருக்குல்ல, ஊதுவத்திலாம் கொளுத்துறீங்களா, ஒரு இடத்துல தான் ரூமில் கொளுத்துவீங்க, அந்த ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்துடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the movement of molecules or ions is in region of higher concentration. High concentration regionலேருந்து to a lower concentration it gets diffused. You can smell incense stick after lighting because the smoke diffuses into the air and it makes waste your nose. So diffusion படி இது நான் அந்த ரூம் ஃபுல்லாக பரவிடுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. There are other processes in which the substance moves in a liquid medium. For example, ஒரு டீ பேக்கெட் வாங்குறாங்கன்னா அந்த டீ பேக்கெட் வந்து தண்ணியில் வந்துட்டு லெமன் டீலாம் போடுறீங்களா, அதுக்குள்ளே டிப் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற எல்லாமே உள்ளே இருக்கிற ஹாட் வாட்டர் ஃபுல்லாகவே அது கலந்துருது. திஸ் இஸ் ஆல்சோ another example of diffusion. The mixing of foodstuffs and digestive juices in the gut occurs by diffusion. Exchange of respiratory gases between blood and tissue fluids between tissue fluids and cells also occur by diffusion. So உடம்புல வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் அதில் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, இதுவும் வந்து டிஃப்யூஷன் படி நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாஸோட டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில்னு பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட் ஆஃப் solvent particles across the semi-permeable membrane from a dilute solution into a concentrated solution.
ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னாலே இங்கே வந்து சால்வெண்ட் அப்படின்னாலே இங்கே வாட்டர் தான். சொல்யூட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு சொல்யூஷன் சுகர் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோன்னா சுகர் சொல்யூஷனில் சால்வெண்ட்டுங்கிறது அந்த தண்ணி, அந்த சுகருங்கிறது சொல்யூட். ஓகே, ஸோ இப்போ நம்ம டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் அக்ராஸ் அ செமிபியமல் மெம்பரேன் ஃப்ரம் அ டைல்யூட் இன்டு அ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். ஏன் டைல்யூட் சொல்யூஷனில் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே போல் தான் அந்த ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஆஸ்மாசிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பீக்கர் இருக்குது. இந்த பீக்கரில் இது வந்து சுகர் சொல்யூஷன், இங்கே நடுவில் இருக்கிறது தான் செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன், இங்கே இருக்கிறது வந்து தண்ணி, வெறும் தண்ணி தான் இருக்குது. வாட் ஹேப்பன்ஸ், ஆஸ்மாசிஸ் படி என்ன சொல்லியிருக்கோம், டைல்யூட்டட் சொல்யூஷன்லேருந்து கான்சன்ட்ரேட் சொல்யூஷனுக்கு போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இங்கே இருக்கிற தண்ணி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டைல்யூட் மீடியம், இது வந்து கான்சன்ட்ரேட், ஏன்னா சுகர் வந்து சொல்யூஷனாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த வாட்டர் மாலிகல்ஸ் என்ன பண்ணும், இங்கேருந்து வந்து இந்த செமிபர்மியபிள் மெம்பரேன் வழியாக போய் இந்த சுகர் சொல்யூஷனோட கலந்துரும். ஸோ ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவலிபிரியம்குள்ளே வந்துடும் பிட்வீன் தி அக்ராஸ் தி செமிபர்மியபிள் மெம்பரேன். இதுதான் வந்து உங்கள் புக்கில் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து 3 டைப் இருக்குது, ஐசோடானிக், ஹைப்போடானிக் அண்ட் ஹைப்பர்டானிக். ஐசோடானிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சொல்யூட்டும் சரி சால்வெண்ட்டும் சரி ஒரே லெவலில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கோன்னா அதே போல் 2 கிளாஸ் சுகர் நம்ம ஆட் பண்ணுறோன்னா ஸோ சால்வெண்ட்டும் சரி சொல்யூட்டும் சரி அதோடய லெவல் வந்து சேமாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து இங்கே ஐசோடானிக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே இருக்கிற வாட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர்னா என்ன, சால்வெண்ட். ஓகே, இப்போ வாட்டர் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். இங்கே வந்து 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துருக்கோம், ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் தான் போட்டிருக்கோம். ஸோ சால்வெண்ட் வந்து அதிகமாக இருந்து சொல்யூட் வந்து கம்மியாக இருந்தால் இட் இஸ் ஹைப்போடானிக். அதுவே இந்த இடத்துல இட் இஸ் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். இங்கே என்ன பண்ணும், இந்த மவுத் இங்கே சரியான போடலையா, இப்படி லெஸ் தென். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன், ஆனால் 2 கிளாஸ் ஆஃப் சுகர் போட்டிருக்கேன். அப்போ சுகர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சால்யூட் இஸ் கிரேட்டர் தேன் த சால்வெண்ட், அப்போ அது வந்து ஹைப்பர்டானிக். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் வந்து சேம் லெவலில் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்னால் என்ன, சால்வெண்ட் அதிகமாக இருக்கும், இங்கே வந்து சொல்யூட் அதிகமாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 3 different types. ஸோ now coming back to your textbook. ஸோ இந்த செகண்ட் பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்கு, the movement of liquids in and out of the cell is dependent on the concentration of the solution. ஸோ இது based on which there are 3 types. நான் சொன்ன மாதிரி ஐசோடானிக் என்ன சொன்னாங்க, வாட்டர் லெவலும் சரி சுகர் லெவலும் சரி சேமாக இருக்கும். ஸோ சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் வந்து சேம். இங்கே சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்ற வார்த்தைக்கு பதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்டர்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல்ன்றது இங்கே தண்ணி, எக்ஸ்டர்னல்ன்றது இந்த சுகர். ஸோ இது ரெண்டுமே சேமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஹைப்போடோனிக்கில் என்ன அதிகமாக இருக்கும், வாட்டர் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். வாட்டர்னால் இப்போ இன்டர்னல் வந்து அதிகமாக இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னர் சொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்குது, எக்ஸ்டர்னல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஹைப்போடோனிக்கில் வந்து அதோட ஆப்போசிட்டில் என்னென்னா எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். சரியா, these are the examples. Next coming to osmoregulation. இந்த term osmoregulation வந்து யார் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாபர் in 1902. It's a process by which an organism regulates the water balance in its body. ஸோ நம்ம உடம்புல இருக்க வாட்டர் பேலன்ஸை வந்து இது மெயின்டைன் பண்ணும் and maintains the homeostasis of the body. homeostasis அப்படின்னா the internal working of the body, அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். It includes controlling excess water loss or gain and maintaining the fluid balance. ஸோ நமக்கு உடம்புல வந்து அதிக தண்ணி லெவல் இருந்தாலும் சரி, எக்ஸஸான லெவலாக இருந்தாலும் சரி, இல்லை கம்மியான லெவலாக இருந்தாலும் சரி, அந்த வாட்டர் பேலன்ஸை வந்து இது ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் பண்ணணும். It ensures that the fluids in the body do not get too diluted or concentrated. ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாகவும் இருக்கக்கூடாது, எல்லாமே ஈக்குவலிபிரியம் பொசிஷனில் இது இருக்கான்னு மெயின்டைன் பண்ணிக்கும். So organisms are divided into 2 types based on osmoregulation.
they are osmoconformers and osmoregulators. Based on this இது ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து osmoconformers, இன்னொன்று வந்து osmoregulator. These organisms try to maintain the osmolality of the body matching with the surrounding. So surroundingல இருக்கிறத வச்சு இதை மேட்ச் பண்ணிக்கும். Most of them example வந்து invertebrates, marine organisms தான் osmoconformers. அதுவே ரெகுலேட்டர் அப்படின்னாலே இன்டர்னலாக பண்ணிக்கிறது தான் வந்து ரெகுலேட்டரி. ஸோ மெயின்டைன் their internal osmolality which can be extremely different from that of the surrounding environment. இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணும், சரௌண்டிங்கோட மேட்ச் பண்ணும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்டர்னல் ஆஸ்மோட்டி இன்டர்னலாகவே வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கும் த்ரூ த சைக்காலஜிக்கல் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் செல்லுலர் ரெஸ்பிரேஷன். செல்லுலர் ரெஸ்பிரேஷன் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை வந்து பிரேக் டவுன் பண்ணுறது into form that the cell can use as energy. குளுக்கோஸை வந்து it will be broken down such that the cells வந்து அது தேவையான எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிறது. This energy is then made available to the living cells in the form of ATP. Cellular respiration takes place in the cytoplasm and mitochondria. So செல்லில் வந்து பார்த்தோம் நம்ம அனிமல் செல்லில் வந்து அந்த லிக்விட் லைக் லேயர் சைட்டோபிளாசம் பார்த்தோம்ல. ஸோ இங்கே தான் வந்து செல்லுலர் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ இது வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அரபிக், இன்னொன்று வந்து அன்அரபிக். ஸோ இது நம்ம லோவர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். அரபிக் அப்படின்னா இந்த presence of oxygen, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அன்அரபிக்னா தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, in this type of respiration the food substances are completely oxidized into water and carbon dioxide. ஸோ food substance glucose வந்து எப்படி பிரேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியும் கார்பன் டை ஆக்சைடு வித் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி. அதுதான் இங்கே வந்து ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. This reaction releases a large amount of energy. Next is anaerobic respiration. In this type of respiration, partial oxidation of food takes place and the organism release energy in the absence of oxygen. So, oxygen is ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அதில் வந்து presence, அரபிக்னாலே presence, anaerobic அப்படின்னாலே absence of oxygen. This type of respiration occurs in organism like yeast. Ethyl alcohol or lactic acid and carbon dioxide are the byproducts of this process. So அங்கே வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிலீஸ் ஆகுது, எத்தில் ஆல்கஹால் or lactic acid and carbon dioxide ரிலீஸ் ஆகுது. This reaction releases very little energy because glucose is not completely oxidized. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா glucose வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகிடும், இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகாது. ஸோ டிஃப்ரென்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அரபிக் வந்து டேக்ஸ் பிளேஸ் இந்த presence of oxygen, anaerobic வந்து absence of oxygen. இங்கே இதோட end products என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, இத்தனால் ஆர் லாக்டிக் ஆசிட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கில் வந்து it takes place in all higher plants and animals. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா in certain microorganisms in human muscle cells. For example, yeast cells. So இது வந்து your continuation of anaerobic. Okay. For example, yeast cell converts glucose into carbon dioxide and ethanol with release of energy without using oxygen. So this is the formula. So final topic is the metabolism. Metabolism is the sum of chemical reaction by which the living organisms sustain their life. Metabolism அப்படின்னா உங்களோட மொத்த கெமிக்கல் ரியாக்ஷனை தான் சொல்கிறாங்க. இதில் வந்து ரெண்டு இருக்குது, anabolism, catabolism. Anabolism அப்படின்னா buildup of substances. Catabolismனா you're breaking down of the substances. So the term metabolism is commonly used to refer specifically to the breakdown of food and its transformation into energy, cellular products and waste elimination. The metabolism term வந்து ஜெனரலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணுறோம், அந்த பிரேக் டவுன் நடக்கிறதுனால அது என்னவா ஆகுது, transformation into energy, cellular products and waste elimination. Aerobic respiration releases 19 times more energy because in the presence of oxygen நடக்கிறதுனால anaerobic விட 19 times அதிகமாக எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது from the same amount of glucose. In aerobic respiration, each glucose module produces 36 ATPs. Anabolism, catabolism. So building up and breaking down நம்ம பார்த்தோம்ல. So anabolism வந்து ஒரு constructive metabolism ஏன் சொல்லுவோம்னா because it builds up and storing. ஒரு நியூ செல்ஸ் வந்து வளர்கிறதுக்கு, மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பாடி டிஷ்யூஸ் அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உதவுறது வந்து anabolism.
இந்த anabolismனா போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா small molecules are changed into larger more complex molecules of carbohydrate, protein and fat. So small molecules எல்லாமே they'll be changed into larger ones. Example வந்து பார்த்தீங்கன்னா glucose எடுத்துக்கிட்டிங்கன்னா glycogenஆ மாறிடும் and other sugar products. Amino acids வந்து enzymes, hormones, proteins-ஆ மாறிடும். Fatty acids வந்து cholesterol and other steroids. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா catabolism is a destructive process, so it's a breaking down of the process that produces the energy required for all activities. இந்த ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் வந்து break down large molecules வந்து break down பண்ணும் to release energy. ஸோ அங்கே anabolismல வந்து ஸ்மால் மாலிக்யூல்ஸ் வந்து பெரிய மாலிக்யூல்ஸாக மாறிடும். இங்கே catabolism வந்து பெருசு வந்து சின்னதாக break down ஆகிடும். And they provide fuel for anabolism, heats the body and enables the muscles to contract and the body to move on. Since complex units are broken down into more simpler substances, the waste products released in the process of catabolism are removed from the body through the skin, kidney, lungs and intestine. So பெருசு வந்து சின்னதாக உடையிறதுனால அதில் இருக்கிற வேஸ்ட் எல்லாமே இந்த லங்ஸு, கிட்னிஸ், இன்டெஸ்டைன் மூலிமா உடம்புலேருந்து வெளியில் போயிடுது. எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்ஸை வந்து குளுக்கோஸை மாற்றுது, குளுக்கோஸை வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் ஹீட், protein to amino acids. The repeated anabolism and catabolism reactions maintains the homeostatic condition in the organism. The metabolic process is the cause for maintaining ionic balance in the body. ஸோ இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் தான் வந்துட்டு நம்ம பாடியில் ஒரு ஈக்குலிபிரியம், ஒரு அயானிக் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டபாலிசம் எதுக்கெல்லாம் வந்து உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட், க்ரோத், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆஃப் செல்ஸ், tissues and human body. These metabolic reaction occurs in different organs of living species. Okay, so with this lesson comes to an end. Next video la vandu na book back question and answers ellame na poturen. If you have any further doubts, please let me know in your comment section. I'll get that clarified. Thank you, students.